வணக்கம், என் பேர் ராஜேஷ். ஃபஸ்ட்டு நான் தான் இந்த இடத்துல பறந்தேன், பேராகிளைடிங் பறந்தேன். சேலத்தில் இவ்வளோ அழகிய மலை பகுதி இருக்குது, இந்த இடத்துல ஏன் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேராகிளைடர் பார்த்ததே இல்லை, ஆனால் எனக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசை, பைலட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. பட் வீட்டு சூழ்நிலைனால என்னால் பெரிய படிப்பு, ஏன்னா பைலட் ஆகிறதுக்கு ₹1 கோடி செலவாகும், என்னால் அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜனவரி 7ஆம் தேதி 22வது வருஷம், அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். மாநகரத்தில் சேலம் வானமே பார்த்தீங்கன்னா வண்ணமயமாக மாறும். ஒரு 100கணக்கான பைலட்ஸ் வந்து வானத்தில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா வானமே ரொம்ப அழகாக இருக்கும். சேலமுக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஹாய் ஹலோ ஜஸ்னோ சேலம் வியூவர்ஸ் அனைத்துமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பேராகிளைடிங். All good. பேராகிளைடிங் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? வான் சாகசம். நம்ம சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பேராகிளைடிங் சாகசம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேலம் ஏற்காட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜேஷ் அவர் தான் அதை பண்ணியிருக்காரு. சார் அவர்கிட்ட வந்து அந்த பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இது எப்படி சாத்தியமா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேராகிளைடிங் கடந்த வருஷமே பார்த்தோம்னா 2 டைம் நம்ம சேலம் ஏற்காட்டிலேருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி 3ஆவது முறையாகவும் ட்ரை பண்ணி அசத்தியிருக்காரு ராஜேஷ். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்களே கொடுத்துருங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்களே கொடுங்க. வணக்கம், என் பேர் ராஜேஷ், என் வயசு 27. நான் சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவன். நான் வந்து பிஇ எம்பிஏ படிச்சிருக்கேன். பிஇ வந்து தருமபுரி ஜெயம் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்தேன். எம்பிஏ வந்து சேலம் சோனா காலேஜில் படித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பறக்கிறதுனா ரொம்ப ஆசை. ஸோ இதுக்கான பயிற்சி, இந்த பேராகிளைடிங் பறக்கிறதுக்கான பயிற்சியை நான் ஹிமாச்சல் பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணேன். ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க முக்கால் சைடில் நான் ஆல்ரெடி பறந்துருக்கேன். சிக்கிம், மகாராஷ்டிரா, கோவா, புனே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து இருக்க எல்லா சைட்ஸ்லையும் நான் பறந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இங்கே வந்து பறந்தேன். ஜனவரி 7ஆம் தேதி ஏற்காட்டில் ஃபஸ்ட்டு நான் தான் இந்த இடத்துல பறந்தேன், பேராகிளைடிங் பறந்தேன். இன்றைக்கி வந்து 3rd டைமாக நாங்கள் பேராகிளைடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்துருக்கோம். நீங்கள் நம்ம சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்தவர்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பறந்தேன். இது கற்றுக்கிறதுக்கு நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா பீர்பிலின்னு ஒரு இடம் இருக்குது, மணாலின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொடுத்துக்க நிறையா ஸ்கூல் இருக்குது. பட் எனக்கு வந்து ஸ்கூல் போக விருப்பம் இல்லை. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட உதவியால், அங்கே ஹிமாச்சல் பிரதேஷில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு ஸ்கூலில் போய் கற்றுக்க விருப்பம் இல்லை. ஸோ நான் ப்ராப்பராக ஸ்கூல் போய் கற்றுக்கல. பட் இதை வந்து யாருமே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட். இதை ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து தான் பறக்க முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி எடுத்தோன்னாலாம் பறக்க முடியாது. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட், எனக்கு இதை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் இதுக்கான புக்ஸ், ஒரு 20 புக்ஸ் நான் படிச்சிருப்பேன். இந்த பேராகிளைடிங் எப்படி பறக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் பறக்க ஆரம்பித்தேன். இந்த பேராகிளைடிங் இது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்போ முத வந்துச்சு? நீங்கள் எப்போ முத இந்த பேராகிளைடிங் வந்து நீங்கள் பறந்து பார்த்தீங்க? மணாலியில் சோலாங் வேலி அப்படின்ற இடத்துல என்னோட ஃபஸ்ட்டு பேராகிளைடிங் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உரிய ட்ரைனிங் கண்டிப்பாக வேணும். ட்ரைனிங் இல்லாமல் இது கண்டிப்பாக பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய எய்ம், அதாவது உங்களுடைய லட்சியம் என்ன? என்னோட மெயின் எய்ம் வந்து ஏர், அக்வா அண்ட் லேண்ட், இந்த 3 ஸ்போர்ட்லேயும் 3 அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லேயும் மாஸ்டர் ஆகணுங்க தான் என்னோட பிளான். இப்போ ஏர் ஸ்போர்ட்டில், அதாவது பேராகிளைடிங்கில் நான் ஒரு பெரிய லெவல் ரீச் ஆகிட்டேன். அடுத்தது அக்வா, ஸ்கியூபா டைவிங்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்தது இன்ஸ்ட்ரக்டரான கோர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் 2023 நான் முடிச்சிடுவேன். லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மவுண்டனரிங் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் காஷ்மீரில் போய் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அது ஒரு 30 நாள் கோர்ஸ், அதுவும் முடிச்சுட்டு அடுத்தது அட்வான்ஸ் கோர்ஸ் போகிறேன். அதை முடிச்சுட்டு நான் அதில் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிடுவேன். ஸோ என்னோட அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா ஏர், அக்வா அண்ட் லேண்ட், இந்த 3 அட்வென்ச்சர் ஃபீல்ட்லையும் மாஸ்டராக திகழணும்னு தான் என்னோட ஆசை. சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பறக்கணும்னு ஆசை. நான் வாழ்க்கையில் பேராகிளைடர் பார்த்ததே கிடையாது. அது எப்படி இருக்கும்,
அது தொட்டு கூட பார்த்ததில்ல, கண்ணால் கூட பார்த்ததில்ல. பட் நான் சேர்த்து வச்ச காசு, நான் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ என்னோட ஓன் கம்பெனி வந்து லடாக்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன், பைக்கிங் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் லடாக்ல. ஸோ நான் லைஃப்பில் வந்து பேராகிளைடர் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசை, பைலட் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை. பட் வீட்டு சூழ்நிலைனால என்னால் பெரிய படிப்பு, ஏன்னா பைலட் ஆகிறதுக்கு கோடி ரூபா செலவாகும், என்னால் அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இதில் நான் பறக்கணும் அப்படின்னு நான் தீர்மானித்தேன். ஒரு 4 வருஷம் சேவிங், நான் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் ஒரு 4 வருஷம் சேவிங்கை நான் கிளைடரே பார்க்காம ஒரு கம்பெனிக்கு அட்வான்ஸ் பே பண்ணி கிளைடரை ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். எனக்கு பறக்க தெரியாது, கிளைடரை பார்த்தது கிடையாது, ஆனால் கிளைடரை ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு, என்னால் பறக்க முடியும், எந்த ஸ்போர்ட்டில் என்னால் மாஸ்டர் ஆக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையினால நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் கிடையாது, நான் எவ்வளோ ஹைட் போனாலும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலான ஆள் நான். ஏற்காட்டில் பேராகிளைடிங் பண்ணுற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது எப்படி உங்களுக்கு முதல்ல தோணுச்சு? ஏற்காடு மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, யாரும் பண்ணாத நான் பண்ணணும், அதுதான் என்னோட எய்ம். ஆனால் நான் ரிஸ்க் எடுப்பேன், பட் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும், இதுதான் மெயின் விஷயம். ரிஸ்க் எல்லாருமே எடுக்கணும், எல்லா விஷயத்திலும் லைஃப்பில் எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுக்கணும், பட் நோட் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும், சும்மா கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. ஸோ என்கிட்ட வந்து 3 வருஷம் முன்னாடியே என் கிளைடர் இருந்துச்சு, 3 வருஷம் முன்னாடி பறக்க ஆரம்பித்தேன். பட் 3 வருஷம் முன்னாடி என் கிளைடர் என் பேக்கில் இருந்துச்சு, என் வீட்டில் தான் இருந்துச்சு. நான் நினச்சிருந்தேன்னா 3 வருஷம் முன்னாடி பறந்துருக்கலாம், பட் அப்படி பறக்கக்கூடாது. நான் வந்து 2 இயர்ஸாக மானிட்டர் பண்ணேன். இந்த இடத்துல வந்து டெய்லி ஏற்காட்டில் போயிட்டு இந்த டேக் ஆஃப் பண்ணுற சைடில் டெய்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்தே கிடப்பேன். காற்று எப்படி அடிக்குது, எப்படி மாறுது, எந்த பக்கம் வருது, அந்த மாதிரி. அது இல்லாமல் சேட்டலைட் டேட்டா, விண்டு வந்து எந்தெந்த மாதம் எப்படி மாறுது, எந்த டேரக்ஷன் அடிக்குது, பகல் எப்படி மாறுது, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணி தான் நான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் நான் பண்ணேன். சார் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜனவரி 7ஆம் தேதி 22வது வருஷம். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். பட் நாங்கள் வந்து இதை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் பண்ணல. நாங்கள் மீடியா வந்தாங்க, பட் மீடியாட்ட வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம், எங்களுக்கு பதட்டம் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பறக்கிற இடத்துல யாராவது பறந்தாங்கன்னா அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் எடுத்துறீங்க, ஆல்ரெடி ஒருத்தவங்க பறக்கிறாங்க, அதை பார்த்து பறப்பீங்க. இந்த இடத்துல பறக்க முடியுமான்னு யாரும் தெரியாது, ஏன்னா இது யாரும் பறந்ததில்லை. நான் தான் முதல் ஆள் பறக்க போகிறேன். எல்லாமே என்னோட கால்குலேஷன் தான், நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி என்னோட கால்குலேஷன் தான். பட் அந்த தைரியம் வேணும், ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி வேணும். லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் இது பண்ண முடியும். பட் வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீடியாவை அப்ரோச் பண்ணவே இல்லை, பட் மீடியா வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரீச், ஒரு 7-8 நியூஸ் பேப்பரில், சன் டிவி. ஸோ தினகரனில் ஜெகன் சார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து தினகரனில் மட்டும்தான் பப்ளிஷ் ஆகும்னு நினச்சோம், பட் 7-8 நியூஸ் பேப்பரில் ரீச் ஆச்சு. சன் டிவி முதல் கொண்டு நம்ம எங்களோட ஆட்லாம் சன் டிவி முதல் கொண்டு எங்களை பேராகிளைடிங் ஆக்டிவிட்டியாக பப்ளிஷ் பண்ணாங்க. மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு. இந்த பேராகிளைடிங்கில் நீங்கள் பறக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு நான் பறக்கும்போது அபிலாஷ்னு சொல்லிட்டு சென்னையை சேர்ந்தவர், சூர்யான்னு சொல்லிட்டு மதுரை சேர்ந்தவர், அவங்க 2 பேர் தான் ஜனவரி 7ஆம் தேதி பறக்கும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ஃப்ளைட் வந்து இப்போ இன்றைக்கி பறந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் பிரசாத்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க். நான் டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வர வரைக்கும் நான் யாராவது மானிட்டர் பண்ணுவாங்க. நான் ரேடியோவில் வந்து கம்யூனிகேஷனில் இருப்பேன். அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் நாங்கள் டேரெக்டாக காண்டாக்டில் இருப்போம். நான் டேக் ஆஃப் பண்ணுறேன், லேண்டிங் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நோ டைம் சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க, நோட்டீஸ் டு ஏர்மேன் சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து இது பண்ணுவாங்க. ஸோ நான் பறக்கிற டைமில் இந்த பக்கம் எந்த ஒரு ஃப்ளைட் வந்தாலும் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும், இந்த ஹைட்டில் இந்த ஆல்டிடியூடில் பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட நாங்கள் வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேராகிளைடிங் அப்படிங்கிறது வந்து நிறைய படத்தில் இந்த மாதிரி ஸ்டோரிஸில் இது மாதிரிலாம் வச்சு ரொம்ப பார்த்துருக்கோம். இது பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது, ஒரு புல் அரிக்கிற மாதிரி விஷயமா இருக்குது. இது ஒரு அட்வென்ச்சரான கேமுன்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு ரிஸ்க்கான கேமுன்னு கூட சொல்லலாம். சில டைம் இந்த கேம் வந்து உயிரையே பாதிக்கும்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்களா, ஒத்துழைச்சாங்களா? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விளையாட்டுன்னு தான் சார். ஃபஸ்ட்டு வீட்டில் சொன்ன மாதிரி அவங்களும் எல்லார் வீட்லையும் பயப்படுற மாதிரி பயந்தாங்க. பட் எங்கள் வீட்டில் என் மேலே நம்பிக்கை அதிகம். ஸோ எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணு, சேஃப்டியாக பண்ணுன்னு சொன்னாங்க. எடுத்தோன்னே நான் மேலேருந்து குதிக்கலிங்க சார். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் ஃப்ளைட், ஒரு 2 நிமிஷம் பறக்கிறது, 5 நிமிஷம் பறக்கிறது, 10 நிமிஷம் பறக்கிறது, இப்படி தான் நாங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். எடுத்தோன்னே வந்து 100 அடி 1000 அடி ஹைட்லேருந்து நம்ம பறக்க மாட்டோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். எப்படி ஸ்கூல் காலேஜ் அப்படி வருதுங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரவுண்டில் நம்ம ட்ரெயின் பண்ணோம், அப்புறம் 1 or 2 minutes பறப்போம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் மணிக்கணக்கில். என்னோட லாங்கஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறந்துருக்குங்க சார், 100 கிலோமீட்டர். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இங்கே சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேட்டூர் போய், மேட்டூர்லேருந்து தருமபுரி போய், தருமபுரியிலேருந்து திருப்பி ஏற்காடு வர கணக்கு. பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பண்ணாதான் தெரியும். பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, பண்ணலான்னு சொல்ல முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த அளவு எப்படி பறந்துடணும், இப்போ எப்படி இங்கே சொல்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் பறந்துருக்கேன். 100 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சேலம்லேருந்து தருமபுரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் பை ரோட். பட் காற்றுல போனால் 35லேருந்து 40 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நான் 100 கிலோமீட்டர் நான் பறந்துருக்கேன் ஹிமாச்சல் பிரதேஷில். 6 மணி நேரம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக, ஒரு நிமிஷம் நிற்க முடியாது சார். ஒன்ஸ் டேக் ஆஃப் பண்ணால் நமக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், மைண்டு பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டே இருக்கணும், அடுத்தடுத்த செகண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 6 மணி நேரம் ஒரு தண்ணி குடிக்காமல், சாப்பாடு சாப்பிடாமல் 6 மணி நேரம் கண்டினியூஸாக நான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் பறந்து
100 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தனியாக பண்ணேங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி போவாங்க. பட் நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்பவுமே துணிச்சல் கொஞ்சம் அதிகம். நான் தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அட்டெம்ப்ட்லேயே 100 கிலோமீட்டர் வந்து தனியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேங்க. ஏற்காட்டிலேருந்து வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சேலத்தை பார்த்துருக்காங்க. சேலத்தை பார்க்கும்போது இந்த கொண்டை ஊசி வளைவாக இருக்கட்டும், வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஏன் அதையும் மீறி ஒரு படி மேலே போய் ட்ரோன் விஷுவலில் கூட ஏற்காடு மலை எப்படி இருக்கும், கீழே சேலம் அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? நீங்கள் ஏற்காட்டிலேருந்து நம்ம சேலம் வரும்பொழுது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு காற்று சவுண்டோட உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பறவைங்கெல்லாம் பறந்துக்கிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸைட்மெண்ட்டோ அப்படி எப்படி சொல்கிறது, நம்ம மக்கள்லாம் இந்த நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி பறக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். வந்து மேலே சேலத்தை ஏற்காடுலேருந்து பறந்து கீழே சேலத்தை பார்க்குறது எல்லாரும் அவங்க கண்ணால் பார்க்கணுங்க. கேமராவில் பார்க்குறது வேறு, இது ஒரு தனி அழகு. நீங்கள் ஏற்காட்டில் எந்த ஆங்கிளில் வேணால் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் தனியாக காற்றுல ஆயிரக்கணக்கான அடி உயரத்துலேருந்து நீங்கள் லைவாக பார்க்குற டிஃப்ரென்ஸ், ஒரு ஃபீல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, மைன்ஸு, முக்கியமான பாலம் எல்லாமே மேலேருந்து பறக்கும்போது பார்த்தா தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா வளைவு, கொண்டை ஊசி வளைவு எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும். நேராக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டிங் சைட்டு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி, குரங்கு சாவடி மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது என்டையர் சேலம் ஏரி, மூக்கநேரி ஏரி, எல்லா ஏரியுமே நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுங்க. இது ஒரு தனி பார்வை. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா ஈகிள் ஐ வியூன்னு சொல்லலாம். கழுகு பார்வையில் நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்க்கலாம் சேலம் மாநகரத்தை. ராஜேஷ், இந்த பேராக்ளைடிங்கில் வந்து போகிறவங்க கொஞ்சம் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி பேராக்ளைடிங்கில் நானும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த என்னோட முயற்சியை பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜும் வருதுன்னு அவங்களும் கற்றுக்கிறாங்க. நான் எல்லாம் கை கூட்டி சொல்கிற விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா இதை ப்ராப்பராக பண்ணணும். எடுத்தங்க இது வந்து நீங்கள் நேரில் பார்க்கவும் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லாமே வந்து ப்ராப்பராக P2 P3 கிளப்ஸ் அட்வான்லேட் இந்த கேம் டைம் கொடுக்கும். எடுத்த கேமுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும். எடுத்தங்க பண்ண முடியாது, பொறுமையாக தான் கற்றுக்கணும். இதுக்கு வந்து டைம் 3 years 4 years டைம்லைன் இருக்குது. டைம்லைன் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். எடுத்தோன்னே உங்களால் இதை பண்ணக்கூடாது, அவசரப்படாது. இந்த பொறுத்த வரைக்கும் ஆப்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. பொறுமை ரொம்ப முக்கியம், நிதானமும் முக்கியம் இதை கற்றுக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக இந்த பேராகிளைடிங் ஸ்பாட் எப்படி இங்கே எடுத்துகிட்டு போக முடியும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேராகிளைடிங் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி பறந்துட்டு இருக்க பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இங்கே சேலத்துக்கு கூப்பிட்டு வந்து ஏற்காட்டில் பறக்க வைக்கணும். ஸோ நான் ஒருத்தன் பறக்கிறதுக்கும் 20-30 பேர் பறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த 20-30 பேரும் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை உள்வாங்கிட்டு எல்லாமே என்னோட கேல்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து மேலும் டெவலப் பண்ண பேராகிளைடிங் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹப், பேராகிளைடிங் ஹப் ஏற்காடு வந்து ஒரு முக்கியமான தளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். தமிழ்நாட்டில் ஒரு சைட் வருஷம் ஃபுல்லாக ஒரு பறக்கிற மாதிரி ஒரு சைட் இருக்கணும். சேலம் மாநகரத்தில் சேலம் வானமே பார்த்தீங்கன்னா வண்ணமயமாக மாறும். ஒரு 100கணக்கான பைலட்ஸ் வந்து வானத்தில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா வானமே ரொம்ப அழகாக இருக்கும். கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். ஓகே வியர்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஜஸ்ட் நோ சேலம், இது சேலத்தின் குரல். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லையும் நான் ஒவ்வொரு டைம் உங்களை தொடர்ந்து வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்